பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசிரித்து காப்பதாக. ஆமேன். ஒரு சந்தியின் 4வது வெள்ளிக்கிழமை மாலை ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபமாலை கீர்த்தனையிலே 71வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 71. சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசனா சரணபதந்தா. 71வது கீர்த்தனை. சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா தேவசுதன் பொந்தியு பிலாத்தினிடமே சென்று பல பாடுபடவும் தயவானா சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா தந்து செய்து பொந்தியு பிலாத்து துரைதா தற்பனை விட்டுவிட தன்னுள் எண்ணினாம் சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா பரபாசோட அதிபதியை பணிய நிறுத்தி பாதகனையோ இறையையோ விட என்றார் சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று திருடனையே விட்டுவிட தீயவர் கேட்டார் சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா தண்ணீதானை எடுத்து கை கழுவியே தற்பலனை கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தான் சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா கல்வனையே விட்டு விட்டு யூதருக்காக காவலனை குருசறைய பாவியும் தீர்த்தாம் சரணம் சரணமானந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரணபதந்தா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராயிருக்க எங்களுக்கு தேவரீர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தி நாங்கள் அவருடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து இருதயம் கரைந்து உருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாக அவர் சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டுள்ளோம் சுவாமி. ஆமேன். மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பட்டு புத்தகத்தில் 51ஆம் ஞானப்பட்டியல் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பட்டு எண் 51. இதோ மரத்தில் சாகும் உன் ஜீவன் உனக்காகும் பலியாம் லோகமே பொல்லாப்படி வாதையை சகிக்குமா துரையை கண்ணோக்குங்கள் ஜெகத்தீரே. 51ஆம் ஞானப்பட்டியல் முதல் 4 சரணங்கள். இதோ மரத்தில் சாகும் உன் ஜீவன் உனக்காகும் பலியாம் லோகமே பொல்லாப்படி வாதையை சகிக்கும் மாதுரையை கண்ணோக்குங்கள் ஜெகத்தீரே. இதோ மாவேர் வாயோடு வாடியும் ரத்தமோடு எல்லா
பிரியமானவர்களே, நீங்களுடைய அபாத்திர தன்மையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பராபருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் தேடி 51வது சங்கீத வார்த்தைகளினால் நாம் அவரை நோக்கி மன்றாடி ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளாக கிறங்கும் என்று ஒருமித்து ஜெபிப்போம். வாருங்கள். 51ஆம் சங்கீதம். தேவனே, மது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீதுகள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கறை நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீதுகளை நான் உணர்ந்து அறிகிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து முத கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் என்று அறிக்கையிடுகிறேன். இதோ நான் குருகுணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். இதை உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். அந்த காலத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும், அப்போது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீ முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கலும். தேவனே, சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே புதுப்பித்தலும். ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அது பரிசுத்தாவை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். ரட்சணத்துடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போது பாதகருக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்போது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தரலும், அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமினுடைய மதில்களை கட்டுவீராக. அப்போது தகன பலியும் சகவாகன தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதவனுடைய மனத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழி விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவத்தை நிமித்த நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவருடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழியிட்டு திரும்பபடி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்களாதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 4ஆம் பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 4ஆம் பகுதி. 4ஆம் பகுதி. உலக அதிகாரிகளுக்கு முன்பாக இயேசுநாதர் பாடுபட்டது. யூதருடைய சங்கத்தாரும் அவர்களை சேர்ந்த ஜனத்திரள் எல்லாரும் எழுந்திருந்து காய்பாவனிடத்திலிருந்து இயேசுவை கோட்டை மாளிகைக்கு பிலாத்துவினிடம் கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு போய், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அவர்களோ, எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு போய் நான்று கொண்டான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணும் இடமாக கொயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேலின் புத்திரருக்குள் விலை பேசி மதிப்பிடப்பட்டவரின் விலையாகிய 30 வெள்ளிக்காசை எடுத்து கொயவனுடைய நிலத்தை வாங்க கொடுத்தார்கள். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டது இதுவே என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கும்படி அவர்கள் மாளிகைக்குள் செல்லாதிருந்தார்கள். ஆகையால் பிலாத்து அவர்களிடம் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவனிடம், இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்க மாட்டோம் என்றார்கள். அதை கேட்டு பிலாத்து, இவனை நீங்கள் கொண்டு போய் உங்கள் பிரமாணத்தின்படி தீர்ப்பிடுங்கள் என்றான். அதை கேட்ட யூதர், ஒருவனுக்கும் மரண தீர்ப்பிட எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இயேசு சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேற இப்படி சொன்னார்கள். அவர்கள் கூட்டத்தார் அனைவரும் எழுந்திருந்து அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கி, இவன் எங்கள் ஜனத்துக்குள் கலகம் உண்டாக்குகிறான், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்கிறான், தன்னை கிறிஸ்து ராஜா என்கிறான், இவற்றை நாங்களே கேட்டோம் என்றார்கள். பிலாத்து திரும்பவும் மாளிகைக்குள் போய் இயேசுவை அழைத்தான். இயேசு தேசாதிபதிக்கு முன் நின்றார். தேசாதிபதி அவரை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு, நீர் சுயமாய் இப்படி சொல்லுகிறீரோ, மற்றவர்கள் என்னை குறித்து உம்மோடு பேசினார்களோ என்றார். அதற்கு பிலாத்து, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடம் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடம் ஒப்பு கொடுக்காதபடி என் ஆட்கள் போராடி இருப்பார்களே. ஆகவே என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். பிலாத்து அவரிடம், சத்தியமாவது என்ன என்றான். இதை சொல்லி அவன் மறுபடியும் வெளியே யூதரிடம் வந்து, நான் அவனிடம் ஒரு குற்றமும் காணேன் என்றான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் பதிவில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை பார்த்து, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தைக்கும் பதில் சொல்லவில்லை. அவர்களோ, இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுகிறான் என்று வற்புறுத்தி சொன்னார்கள். பிலாத்து இதை கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனோ என்று விசாரித்து, அவர் ஏரோதுவின் அதிகாரத்துக்குட்பட்டவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதுவின் இடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். அவரை பற்றி அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினால் அவர் செய்யும் ஏதாவது அடையாளத்தை பார்க்க வேண்டுமென்று விரும்பி அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசைத்து நோக்கியிருந்தான். ஆகவே அவரிடம் அநேக கேள்விகளை கேட்டு விசாரித்தான். அவர் அவனுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் ஒரே நிலையாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே கூட அவரை அலட்சியம் செய்து பரிகாசம் பண்ணி பளபளப்பான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவனிடம் அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள்.
அவரை விடுதலையாக்க பிலாத்து வீணாய் வகை தேடின பின்பு அவரை சிலுவையில் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது. பிலாத்து பிரதான ஆசாரியரையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை பார்த்து, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுகிறவன் என்று இந்த மனுஷனை என்னிடம் கொண்டு வந்தீர்கள். இதோ, நான் உங்களுக்கு முன் விசாரித்த போது நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடம் காணவில்லை. ஏரோதும் குற்றம் காணவில்லை. இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பினாரே. இதோ, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே இவனை தண்டித்து விடுதலையாக்குகிறேன் என்றான். பண்டிகை காலத்தில் ஜனங்கள் விரும்பும் கைதி ஒருவனை தேசாதிபதி அவர்களுக்கு விடுதலை செய்வது வழக்கம். அச்சமயத்தில் பரபாஸ் என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். பரபாசோ கள்ளனாயிருந்து பட்டணத்தில் நடந்த ஒரு கலகத்தில் கொலை செய்து கரகக்காரருடனே கூடி கட்டி காவலில் வைக்கப்பட்டிருந்தான். அவர்கள் கூடியிருக்கையில் ஜனங்கள் சத்தமிட்டு எப்பொழுதும் தங்களுக்கு செய்ததின்படியே அவன் செய்ய வேண்டுமென்று கேட்க துவங்கினார்கள். அவர்கள் கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க விரும்புகிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அவனுக்கு தெரியும். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவன் மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, இந்த நீதிமான் காரியத்தில் உமக்கு சம்பந்தமே வேண்டாம். இன்றைக்கு சொப்பனத்தில் அவர் நிமித்தம் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். பரபாசை விடுதலை செய்ய கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவிக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை தூண்டிவிட்டார்கள். தேசாதிபதி அவர்களிடம், இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்க அவர்கள் பரபாசை என்றார்கள். இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று பிலாத்து மறுபடியும் அவர்களிடம் அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என எல்லோரும் சொன்னார்கள். அவன் மூன்றாந்தரம் அவர்களை நோக்கி, ஏன், இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லையே. நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தமிட்டு விடாப்பிடியாய் கேட்டார்கள். அவர்கள் சத்தம் மேற்கொண்டது. தன்னால் ஒன்றும் ஆகவில்லை என்றும் கலகமே அதிகமாகிறது என்றும் பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்கள் முன்னிலையில் கைகளை கழுவி, இந்த இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவன் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்றார்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாளினால் அடிப்பித்தான். தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை கோட்டை மாளிகைக்குள்ளே கொண்டு போய் பட்டாளம் முழுவதையும் அவரிடம் கூட்டி அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு நாணற்கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரிகாசம் செய்து அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை அறைகளால் அறைந்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து அவர்களை பார்த்து, இதோ, இவனை வெளியே உங்களிடம் கொண்டு வருகிறேன். நான் இவனிடம் ஒரு குற்றமும் காணவில்லை. இதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பான மேலங்கியும் தரித்தவராய் வெளியே வரவே பிலாத்து அவர்களிடம், இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று குரலிட்டார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடம் குற்றம் காணேன் என்றான். அதை கேட்ட யூதர் அவனிடம், எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அந்த சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், இவன் தன்னை தேவகுமாரன் ஆக்கினான் என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது பிலாத்து முன்னிலும் அதிகமாய் பயந்து மறுபடியும் மாளிகைக்குள்ளே போய் இயேசுவினிடம், நீ எங்கே இருந்து வந்தவன் என்று கேட்க இயேசு பதில் சொல்லாதிருந்தார். அப்பொழுது பிலாத்து, நீ என்னிடம் பேசாதிருக்கிறாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இது உனக்கு தெரியாதா என்றான். அதற்கு இயேசு, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு அதிகாரம் ஒன்றும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இதை கேட்டதும் பிலாத்து அவரை விடுதலை பண்ண பார்த்தான். யூதரோ கூக்குரலிட்டு, இவனை விடுதலை செய்தால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவாக்குகிறவன் எவனும் ராயனுக்கு விரோதி என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுவை வெளியே கொண்டு வந்து நியாயாசனத்தில் உட்கார்ந்தான். அது கற்றளம் என்றும் எபிரேய பாஷையில் கபத்தா என்றும் வழங்கும் இடத்தில் இருந்தது. அவன் யூதரை பார்த்து, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை தொலைத்துவிடும்,
தொலைத்துவிடும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவையா நான் சிலுவையில் அறைவது என்றான். அதற்கு பிரதான ஆசாரியர், ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் ஒப்பு கொடுத்தான். வாசிக்க வேண்டிய சில வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்டோம். இந்த வசனங்களை நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பராமனை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரனாக நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கர்ப்பமாக ஒப்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை விழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பராமனுடைய வலு பெற்றிருக்கிறார். அடுத்த ஜூன்லோரி மத்திய நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாவது தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் செய்யும் வண்ணமாக ஞானப்பட்ட புத்தகத்திலே 56வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 56 முதல் 4 சரணங்கள். இயேசு உமது 5 காயம் நோவும் சாவும் எனக்கு எந்த போரிலும் சகாயம் ஆறுதலும் ஆவது. உடைய வாதை நினைவு என் மனதின் இச்சை மாளுவதற்காக எண்ணிலே தரிப்பதாக. 56வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். என்பதே என் ஆறுதல்.
என்ன எந்த அவதிக்கோ நீங்களாக்கி விடுவீக்கோ. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சத்தை தேவரீர். எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமாக்கல் நம்முடைய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். லூக்கா 23 1-7. அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்தினிடத்துக்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்போது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷரில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவர் கலிலேயா நாடு துவங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குட்பானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்துக்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்தனாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, அனுப்புதலும் கழுவுதலும், இங்கு ஒரு காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். பிலாத்து என்று சொல்லக்கூடிய பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு நம்ம விசுவாச பிரமாணத்தில் அவருக்கு ஒரு இடம் உண்டு. ஆகவேதான் விசுவாச பிரமாணத்தை சொல்லும்போது இயேசு ஒரு வரலாற்று நாயகன் என்பதை குறிப்பிடுவதற்கு 2 மனிதருடைய பெயர்கள் சொல்லப்படுது. ஒன்று கன்னிமரியாள், ஒன்று பொந்திய பிலாத்து. பொந்திய பிலாத்து என்பவன் வாழ்ந்தவன், அவன் சரித்திரத்தில் இடம்பெற்றவன். அவருடைய குடும்ப பெயர் பொந்தியு, பாண்டியஸ். பிலாத்து என்பது அவருடைய பெயர். அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஈட்டியை பிடித்திருப்பவன் அல்லது ஈட்டியை போல கூர்மையானவன் என்று அர்த்தம். பாண்டியஸ் பைலட் என்று சொன்ன மிக குறுகிய காலத்தில் ரோம ஆளுகைக்குள்ளாக ஆளுநராக மாறினவன். வெரி ஷார்ட் டூரேஷன்ல, இளம் வயதில் அவன் ரோமருடைய கவர்னராக இந்த கலிலேயா யூதேயா இடத்துக்கு வந்தவன். கிறிஸ்து யார் காலத்தில் பிறந்தார் என்று சொன்னால், எந்த ராயனுடைய காலத்தில் பிறந்தார் என்று சொன்னால், அகஸ்து ராயன், அகஸ்டஸ் சீசர். முதல் சட்டம் இயற்றி குடிமதிப்பு எழுதினவர் இந்த அகஸ்து ராயன். கிறிஸ்து யாருடைய காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொன்னால், திபேரியு ராயன் காலத்தில். அப்போ இயேசு பிறக்கும்போது இருந்த ரோம சக்கரவர்த்தி யார் என்று சொன்னால் அகஸ்து ராயன். கிறிஸ்து மரணமடையும் போது இருந்த ரோம சக்கரவர்த்தி யார் என்று சொன்னால் திபேரியு. ஒரு கால அட்டவணையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்பாக 31வது ஆண்டுல அகஸ்து ராயன் சக்கரவர்த்தியாக இருந்தார். கிறிஸ்து பிறந்த பிறகு 14வது ஆண்டுல திபேரியு, 37வது ஆண்டுல காயு, 41வது ஆண்டுல கிளவதியா என்று சொல்லக்கூடிய ராயன், 54வது வருஷத்துல நீரோ என்று சொல்லக்கூடிய மன்னன், 79ல தீத்து, 89ல தொமித்தியன் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரவர்த்திகள் ரோமாபுரியை ஆட்சி செலுத்தினார்கள். யூதர்களை பிலாத்து ரொம்ப வெறுத்தான், ஜனங்களும் பிலாத்துவை வெறுத்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் வெறுத்தாங்க. ஏன்? யூதர்களுக்கு விக்கிரக வணக்கம், சிலை வணக்கம், படம், சொரூபம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால், நியாய பிரமாணத்தில் மோசே கொடுத்த கட்டளைப்படி வானத்திலும் பூமியிலும் என்னென்றி வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள்
விக்கிரக வணக்கம் கிடையாது. ஒரே தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு கிடையாது. ஆனால் ரோமர்கள் இதை ஆதரித்தார்கள். அவர்களுக்கு உருவ வழிபாடு, விக்கிரக ஆராதனை, சிலை, சொரூபம், படம் இதெல்லாம் அவர்களுக்கு உண்டு. பிலாத்து முதலியாக சிசேரியா பட்டணத்துக்கு வந்தபோது எருசலேம்ல ராயனை அவன் பிரியப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய சொரூபத்தையும் சிலையையும் ரோமர்களுடைய சின்னங்களையும் எடுத்துக்கொண்டு புடைச்சூல எருசலேமுக்குள்ள வரான். தேவாலயத்தினுடைய வீதிகளில வலம் வந்தான். இதை யூதர்கள் எதிர்த்தனர், வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வரக்கூடாதுன்னு சொல்லும் போது அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் இல்லையா? அது மட்டும் இல்லாம எருசலேம்ல தண்ணி கிடையாது. இந்த தண்ணி இல்லாத போது எருசலேமுக்கு இந்த தண்ணிய 25 மைல் தூரத்துல இருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வருவதற்கு எருசலேமிலுடைய தேவாலயத்தினுடைய பணத்தை எடுத்து உபயோகப்படுத்தணும்னு நினைச்சான். எப்போதுமே ஆலயத்தில் பணம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதான் காசு பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த பணம் இருக்கிறத பார்த்துட்டு அது மேலே கை வைக்கணும்னு நினச்சான். எப்போதுமே கோயிலில் பணத்தை சேர்த்து வச்சா அடுத்தவனுக்கு அது கண்ணு உறுத்தும், எப்போ அதை எடுக்கலான்னு. 3வது காரியம், எங்கேயும் சிலைகளை நிறுவினான். சிலைகளை எங்க பார்த்தாலும் சிலைகள், ரோம சிலைகள், ரோம சக்கரவர்த்திகளுடைய சிலைகள், ரோம சின்னங்கள். உச்சகட்டமாக மக்களுடைய மத்தியில குழப்பம் ஏற்படுத்தி அவளை அடக்க முயற்சித்தான். இதுதான் கிளைமேக்ஸ். எப்படின்னு சொன்னா, ஜனங்களை போல இராணுவ வீரர்களை மப்டியில் அனுப்பிச்சு அவர்களை வைத்து கலகத்தை ஏற்படுத்திட்டு, இப்ப ரோமர்களை செய்ததெல்லாம் ரோமர்கள், யூதர்களைப் போல வேஷம் அணிந்தவர்கள். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, எருசலேமுடைய வீதிகளிலே உலாவ விட்டு கலவரம் ஏற்படுத்தி பலிகளை தீட்டுப்படுத்தினான். என்னங்க இவ்வளவு ஆணித்தரமா எங்க சொல்றீங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது தெரியும். பிலாத்து சில கலிலேயாவில் பலிகளோட சில ரத்தங்களை சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இதனெல்லாம் ரோம சக்கரவர்த்திக்கு ஏரோது ராஜா மூலமாக தூது அனுப்பி அவனை கடிந்து கொண்டு, நம்ம பாஷையில் சொன்னா அடக்கி வாசி என்று ராயனுடைய உத்தரவுபடி அமைதலா இருந்தான். நீ போன உடனே உன்னுடைய வித்தையெல்லாம் காட்டாத, அமைதலா இரு என்று சொல்லுகிறான். இந்த பிலாத்துடைய விசாரணை நியாயமாய் துவங்கின ஒரு விசாரணை. இயேசுனிடத்தில் கொண்டு வராங்க இல்லையா? அப்ப அந்த நியாயமாய் விசாரி, என்ன குற்றம் சாட்டுறீங்க? ஒரு நீதிபதி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அவன் கேட்கிறான், என்ன குற்றம்? 3 குற்றங்களை அவர் மீது வைக்கின்றார்கள். 1, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகின்றான். 2, வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். 3வது, தன்னை ராஜான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி இந்த 3 குற்றச்சாட்டுகள். இப்போ ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறான் என்று சொல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு தூண்டி விட்டு இருந்தா, 1 யூதர்களுடைய போர் வீரர்கள் உண்டு, ரோமர்களுடைய போர் வீரர்கள் உண்டு. இவங்க மூலமா ஏதாவது தகவல் வந்திருக்கணும் இல்லையா? அப்படி எதுவும் வந்த மாதிரி தெரியல. ரோம வீரர்கள் இத அவனுக்கு அப்படி ஒன்றும் நடந்ததாக சொல்லல. 2வது, வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லப்படுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24 இருந்து 27 வசனத்தை வாசித்தா பேதுரு கேட்பார், ஏங்க வரி செலுத்துறது இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, நாம் என்ன செய்யறது? நீ தூண்டில் போடு, முதல்ல வர மீன்ல இருந்து வாயில வெளிப்பணம் இருக்கு, அது உனக்கு எனக்கு சேர்த்து செலுத்திட்டு வான்னு சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ ஆண்டவர் கேட்க, உங்ககிட்ட இருக்கிற காசை ஒன்று காட்டுங்கன்னு சொல்லுவார். இப்போ வரி கொடுக்க கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை, அவர் வரி செலுத்தினார். தேவனுக்கும் ராயனுக்கும் செலுத்துங்கன்னு சொன்னாரு, அவரும் வரி செலுத்தினார். இப்ப வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா கஜானாவில் பணம் குறைஞ்சிருக்கணும். அப்படி குறைஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. 1, கலகம் ஏற்பட்ட மாதிரி தெரியல. 2வது, வரி குறைஞ்ச மாதிரி தெரியல. 3வது சொல்லப்படுகிறது, தன்னை ராஜாவாக அவன் சொல்கிறான்.
இவர் ராஜாவா சொல்றாருன்னு சொன்னா 5 நாளைக்கு முன்னாடி தான் கழுதை மேல ஊர்வலம் போனார். இவர் எது மேல ஊர்வலம் போயிருக்கணும்? குதிரை மேல போயிருக்கணும். கைகள்ல என்ன கொண்டு போயிருக்கணும்? வாள் கொண்டு போயிருக்கணும். பட்டயத்தை கொண்டு போயிருக்கணும். இவங்க கொண்டு போனதெல்லாம் ஓலை, இலைகள், குருத்தோலைகள். போருக்கு போறவங்க ஆண்கள் போவாங்க, இங்க பெண்களும் குழந்தைகளும் போறாங்க. இவர்களா இவருக்கு போர் வீரர்கள்? ஆகவே இங்க ஒண்ணுமே, இந்த 3 குற்றச்சாட்டுமே நிலைக்கல. பிலாத்து 7 முறை கிறிஸ்துவை விடுதலை செய்யணும்னு முயற்சிக்கிறான். 7 தடவை முயற்சிக்கிறான். ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, உங்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் உண்டே, நீ போய் என்ன பண்ணிக்கங்க, அவரை வச்சு பார்த்துக்கங்க, போங்க, எடுத்துன்னு போங்க. 2வது யோவான் 18:38 இயேசுவை பார்த்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன என்று கேட்கிறான். கேட்டுட்டு அவர் குற்றமற்றவர் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்றார். 3வது காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, எருசலேம் துவங்கி கலிலேயா என்ற வார்த்தையை கேட்ட உடனே, ஓ இவர் கலிலேயாவை சேர்ந்தவரா, ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, இவரை தூக்கிட்டு ஏரோது இடத்துல போங்கன்னு சொல்லி நியாயாதிபதியை அவரிடத்துல கொடுத்து விடுகின்றார். அவனுக்கு தெரியும் ஏரோது கொலை தண்டனை விதிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா யோவானுடைய தலையை வாங்கின பின்பு அந்த அதிகாரம் அவனிடத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்தது ஏரோது இடத்துல. அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அதனால இவர் அங்க அனுப்புறாங்க. அவனால மரண தண்டனை விதிக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அனுப்பி வைக்கிறான், நீ எடுத்துன்னு போ அப்படின்னு. 4வது முறை இவனே கேட்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஏங்க உங்களுக்கு பண்டிகை வருது இல்ல, இந்த பண்டிகை டைம்ல ஒருத்தர் யாராவது ரிலீஸ் பண்ணணும்ல, இந்த கைதிகளில் ஒருவனை விடுதலை ஆக்குவது வழக்கம் அல்லவா, எந்த கைதியை விடுதலை ஆக்கணும்? இது ஜனங்க கேட்டிருக்கணும். இவனே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எப்படியாவது இயேசுவை தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்குறான். 5வது காரியம், கிறிஸ்துவினால் வாரினால் அடிப்பித்து ஜனங்களுடைய பரிதாபத்தை, சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இயேசுவை விடுதலை செய்தலாம்னு நினைக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. அப்படியும் அவங்க மனம் திரும்பல. இப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி யோவான் 19:5 இதோ இந்த மனுஷன், நீங்க சொன்ன மனுஷன் இருக்க, அவர் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல அவ்வளோ ரத்த கரையில அவர் மேல துணிகளை எல்லாம் போட்டு மாத்தி எடுத்து கொண்டு வந்திருக்கு. கடைசியா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என்ன தவறு செய்தான், ஒரு குற்றத்தை நான் காணல, நீங்க சொல்றதுல ஒண்ணு கூட ஒரு இடத்துல காணல அப்படின்னு சொல்லி இந்த பிலாத்து 7 முறை இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். குறுக்கு வழியில அரசியல் பண்றாங்க இந்த யூதர்கள். எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, யோவான் 19:7 நீ ராயனுக்கு விரோதி. இந்த ராயனுக்கு விரோதி என்பது, அந்த ராயனை கொண்டு வந்துதான் ஊர்வலமா வந்த இந்த ஜனங்க இவன் மேல பிராது பண்ணி ஏரோது மூலமாக சக்கரவர்த்திக்கு சொல்லி நீ அடக்கிவாசின்னு சொன்ன பிறகு இப்ப சொல்றாங்க நீ அதெல்லாம் செய்யணும்பா, நீ அப்படியெல்லாம் இல்லை, நீ ராயனுக்கு விரோதி. அரசாங்க குற்றச்சாட்டு 3 பிலாத்து மசீல. இப்ப அச்சுறுத்தும் குற்றச்சாட்ட த்ரெட்டனிங், தன்னை தேவகுமாரன் ஆக்கினான். பிலாத்து கிறிஸ்துவை மீண்டும் உள்ள வர வச்சு விசாரணை பண்ணுகின்றார். விடுதலை பண்ண அதிகாரம் எனக்கு உண்டு என்கின்றான். கிறிஸ்து பரத்திலிருந்து அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டால் வழியே உன் மேல என்ன நீ விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லி திருப்பி ஏசாமி அவனுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கிறார். ராஜா என்கின்றான், விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு விரோதி. யோவான் 19:12 இதோ உங்கள் ராஜா என்கின்றான். யூதர்கள் வெறுப்படைந்து, இப்போ அவன் என்ன சொல்றான், ராயனே அல்லாமல் எங்களுக்கு ராஜா கிடையாதுங்க, ராயன் தாங்க எங்களுக்கு ராஜா. தேவனை அவர்கள் விட்டு விட்டு இஸ்ரவேலரை போல இந்த மனிதனை ராஜா என்கிறார். இப்போ 19ஆம் அதிகாரம் யோவான் 19:13 கபத்தா என்ற இடத்தில் வந்து தீர்ப்புக்கு
அவன் கண்கள் காதுகளால் நம்ப முடியவில்லை. ராயன் மட்டுமே எங்களுக்கு ராஜா. ஏண்டா இந்த வாய் தான்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற மாதிரி பேசிச்சு, இப்போ ராயன் தான் எங்களுக்கு ராஜான்னு சொல்றீங்களே அப்படின்னு எல்லாரும் ஏக குரல்ல சொல்றாங்க. யாரு? பரிசேயர், வேதபாரகர், மூப்பர்கள். இந்த சூழ்நிலையில தான் நடுவுல ஒரு ஆள் நுழையுது. யாரு? காதை வந்து கடிக்கிறாங்க. என்ன? பிலாத்துடைய மனைவி ஒரு ஆள் அனுப்பி, நேற்று ராத்திரி முழுசும் நான் படாத பாடுபட்ட இந்த மனுஷன் நிமித்தமா தயவுசெய்து அவர் ஒன்றும் பண்ணாது, அவர் விடுதலை செஞ்சிருன்னு மனைவியினுடைய சிபாரிசு கொடுக்கப்படுகிறது. அவருடைய மனைவியுடைய பெயர் வேதத்தில் சொல்லப்படலை. அவருடைய மனைவியினுடைய பெயர் சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. கிளவுடியா ப்ரொக்கல்லா என்பது இவருடைய பெயர். யார் இந்த அம்மான்னு சொன்னா, அகுஸ்து ராயனுடைய பேத்தி. ஏங்க நீங்க என்ன பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்குது. அகுஸ்து ராயனுடைய 3வது மகள் ஜூலியா திபேரி ராயனுடைய 4வது மனைவியானால், ஜூலியா இவர் நடத்தை சரியில்லாதவர், ரோம போர் வீரனோட கள்ள தொடர்பு அவருக்கு இருந்ததுனால அவருக்கு பிறந்தவள் தான் இந்த கிளவுடியா ப்ரொக்கல்லா. அதனால நாடு கடத்திட்டாங்க. பிறகு குறிப்பிட்ட வயதுல தந்தை திபேரியு ராயனோடு வந்து வாழும்போது பிலாத்து அவரை மனம் புரிந்து கொள்கிறார். இதுதான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிலாத்துடைய விசாரணையின் போது இந்த பெண்ணோடு தலையீடு செய்கின்றார். ஒரு வேலைக்கார பெண் மூலமாக தூது அனுப்புகின்றார். ரோம அதிகாரிகள், போர் வீரர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர், மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு கனவு கண்டேன். கிறிஸ்துவுக்கு பிறகு சாதகமான ஒரு பெண் அரண்மனையிலிருந்து எழும்புகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல 5 அப்பம் 2 மீன் வாங்கி தின்னவன், சரீரத்துல சுகத்தை பெற்றவன், தொழுநோயாளியாக இருந்து சுகத்தை பெற்றவன், நன்றி செலுத்தின சமாரியன், இவங்கள்தான் ஒத்தனும் காணும். ஆனா ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு பெண்ணை கர்த்தர் எழுப்புகின்றார். யூதர் அல்லாத புறஜாதியான பெண், ஒரு யூத பெண், ஒரு யூதன் ஆண் வராத இடத்துல கர்த்தர் ஒரு பெண்ணை எழுப்பி, நீதி விசாரணையின் போது, நீதியில் அமர்ந்திருக்கும் போது யாராவது நீதி விசாரணை குறுக்கீடு செய்தால் அவர்கள் சிங்கங்களுக்கு இரையாக்கப்படுவார்கள். அப்போ இவன் என்ன செஞ்சிருக்கணும்? கிளவுடியா ப்ரொக்கல்லா கொண்டு போய் போட்டிருக்கணும். ஆட்டம், அதிகாரம் ஆட்டம் காணுகிறது. கிறிஸ்துவை பாதுகாப்பதை விட தன்னை பாதுகாத்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறான். இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில பதவியில் இருக்கிறவன் இதை தான் செய்யறான். நியாயத்தை செய்வதற்கு பயந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எபிஸ் அடோ குரோஷியம், எபிஸ் அடோ குரோஷியம் என்ற வார்த்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தல். பிலாத்து சொன்ன வார்த்தை எபிஸ் அடோ குரோஷியம், போய் சிலுவையில் அறைஞ்சிரு. ரோம மொழியில சொல்லப்பட்ட வார்த்தை. தூக்கு தண்டனை கைதிக்கு தீர்ப்பு வழங்கி அந்த நீதிபதி என்ன செய்வார்னா, எழுதின பேனாவுடைய முனைய உடைச்சிடுவாராம். அத போல இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? தனது செங்கோலை உடைத்து கிறிஸ்துவனுடைய பாதம் அருகே தூக்கிவிட்டே இருந்து நட்பு கொடுக்கின்றான். இப்ப மக்களுக்கு சந்தோஷம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 25வது வசனம். சக்சஸ், எங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற்றது. ராஜாவே சொல்லிட்டான். அனுப்புனா இவன் கழுவுறான், கைகளை கழுவுகின்றான். எனக்கும் இந்த இரத்த பழிக்கும் சம்பந்தம் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்கிறது, கடைசி வரைக்கும் கை கழுவியே செத்தானாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2019 21 வரைக்கும் நம்ம கை கழுவிக்கிட்டே இருந்தோம். கொரோனா எப்போ பார்த்தாலும் கை கழுவு. பிலாத்து போல தான் நம்ம கை கழுவிட்டு இருந்தோம். அதை போல இந்த சூழ்நிலையில இவன் வாழ்க்கையில கை கழுவி பைத்தியம் முடிச்ச மாதிரி கை கழுவியே செத்து போனான்னு சொல்ல அவனுடைய முடிவு அப்படி இருந்தது. கர்த்தர் பேதுருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். திரும்பி பார்த்தார், மன கஷ்டத்தை அழுதான்.
நீ என்னை நேசிக்கிறியாப்பான்னு கேட்டார். ஆட்டுக்குட்டியை மேய், என் ஆடுகளை மேய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, இந்த பரலோகத்தினுடைய திறவுகோல் என்று கையில் கொடுத்தார். யூதாஸ்க்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா, இந்த துணிக்கை தொட்டு நான் யாருக்கு கொடுப்பேனோ அவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி துணிக்கை தொட்டு முதல்ல அவனுக்கு தான் கொடுக்குறார். ஆனால் அவன் வாங்கிட்டு வெளியில் போயிட்டான். அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். ஆனால் கூட இருந்தவளாம் என்ன நினைக்கான், அவர் ஏதோ வாங்க சொல்லியிருக்காரு போல இருக்குது, அதான் வெளியில் போகிறான்னு நினைச்சிட்டான். அண்ணா காய்பாக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது அவருடைய அரண்மனையில். அவர்கள் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏரோதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த ஏதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, நான் இன்னைக்கும் இருப்பேன், நாளைக்கும் இருப்பேன். எப்படியாவது இயேசு ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இயேசுவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. பிலாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. 18 முறை கேள்வி கேட்கின்றான். அந்த பிலாத்து அந்த சந்தர்ப்பத்தை தன் மனைவி மூலமாக பெற்றான். ஆனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அருமையான தேவ சகோதர சகோதரி, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. இந்த லெந்து காலத்தில் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நீ சரியாய் பயன்படுத்தி கொண்டால் கர்த்தரோடு கூட இணைந்து நடப்பாய். அதை சரியாய் பயன்படுத்தி கொள்வதற்கு சாத்தான் உன்னை எந்த அளவுக்கு தடை செய்தாலும் அதை மீறி சந்தர்ப்பத்தை வெற்றி பெற்று கடவுளோடு வாழ்ந்து இணைந்து வாழ தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உமது அன்பை நாங்கள் ருசித்து உமோடு கூட இணைந்து நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் உணர்ந்து ஆண்டவராக உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கையை தர வேண்டுமா கேட்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் மீண்டு இருப்பதாக. ஆமீன். நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு படைக்கும் வண்ணமாக ஞானப்பட்டு புத்தகத்தில் 50ஆம் ஞானப்பட்டு எண் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பட்டு எண் 50 முதல் 4 சரணங்கள். அன்புள்ள சுவாமி, நீ நிர்பந்தமாக மரிக்க தீர்க்கப்பட்டது எதற்காக? நீர் என்ன செய்தீர்? தேவரீரின் மீது ஏன் இந்த தீது? 50ஆம் ஞானப்பட்டு எண் முதல் 4 சரணங்கள். குற்றமற்ற மீட்பு
நாம் படைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நீ தருகின்றீர். சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் ஆண்டவராகிய உமது கோபாக்கினைக்கு பாத்திராய் இருக்கக்கூடிய எங்கள் மீது நீ தயவாய் இறங்க வேண்டுமாய் கேட்கின்றோம். பிலாத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர், யூதாஸுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர், பேதுருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட மக்களைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உமது பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். சமுதாய விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட 100வது ஞானப்பாட்டை நாம் ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு 100. சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே, எங்கள் மேல் லோகத்தின் இரட்சகராய் இருக்கிற சுதனாகிய பராபரனே, எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய திரியக பராபரனே, எங்கள் மேல் பரிசுத்த திரியக பராபரனே, எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் காப்பாவீரும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் ராட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள சடிதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வையினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலோ தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பின் நாளிலோ
எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவர் உமது பரிசுத்த சபை ஆண்டு காப்பாற்றவோ, சபையின் போதகராக ஊழியக்காரர் ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நலக்கையிலோ நிலைப்படுத்தவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத புரட்டுகளையும் இடர்களையும் மறுத்து தடுக்கவோ, வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ, சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ, தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவோ, துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையை தரவும், எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்றும் தலைவர்களுக்கும் அமைதலுள்ள சாட்சியாளவோ, எங்கள் சபைகளின் ஊழியக்காரர்களின் ஸ்தாபனங்களை ஆசுவத்து காக்கவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ, உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மரல விழுந்தவர்களையோ புற மதத்தினர் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதையும் இக்கட்டு அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ, தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ, கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ, சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களை பார்த்து கொண்டு பராமரிக்கவோ, குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ, சகல விதவைகளையும் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ, எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ, எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தூஷணர்களுக்கும் மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ, நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ, எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தாரே, அடியாராய் கேட்டாருளோ. லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கிறிஸ்துவே, சுவாமி, கிறிஸ்துவே,
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுதல் மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியார் மேல் தேவரி இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தை நிமித்த எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று உடைய ஒன்றான இரட்சகராகிய எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென். துதி பாடலாக 59 ஞானப்பாட்டின் 4ஆம் சரணத்தை பாடுவோம். வாதியுற்ற மீட்பர் என் அடைக்கலம் நீரே, என் இக்கட்ட அனைத்திலும் சாகும் தருணத்திலும் என் அடைக்கலம் நீரே. வாதியுற்ற மீட்பர் 59 ஞானப்பாட்டின் 4ஆம் சரணத்தை ஜெபநிலையிலிருந்து நாம் பாடுவோம். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.